வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சியை விட்டு வெளியேறும் செங்கோட்டையன், வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிய எடப்பாடி பழனிசாமி. யாருக்கு வேலை பாய்ச்சினாரு அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன் அந்த அளவுக்கு கடுமையா பேசியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்க வேண்டியது முக்கியம். அதனால இந்த ரெண்டு செய்தியும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெண்டு செய்தியில எது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ஆனா அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிய எடப்பாடி பழனிசாமி. வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இது. ஆனா நீங்க பார்த்துட்டு வாங்க அவர் ஏன் அப்படி பேசினார் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ அரசியல் ரீதியா பேசணும், பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில பேசினா நிறைய இருக்குதுங்க. டிவியில போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா நீ நினைச்சிடாத. என்னைக்கு வீக்கில் சேனை எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டேன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. செங்கோட்டையன் அவர்களே, ஜாக்கிரதையா பேசுங்க, அரசியல் நீதியா சந்திங்க, நாங்க பதில் சொல்ல தயார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் தொடர்பான ஏகப்பட்ட ஆவணங்களை அவர் வச்சிருக்கின்றாராம். ஏதாவது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தனி மனித ரீதியாக விமர்சனம் பண்ணால் அவை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக டிவிக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. காசு கொடுத்து அதிமுக விளம்பரத்தை போடுறான்னா கூட போட மாட்டானுங்க. ஆனா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொன்ன பிறகு அவருக்கு எதிரான ஆதாரத்தை கொடுத்தா இங்க இருக்கின்ற டிவி ஒளிபரப்பு பண்ணுமா? நிச்சயமா ஒளிபரப்பு பண்ணாது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் மீது கடுமையா விமர்சனம் வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்டா செங்கோட்டையன் பேசினது தானுங்க. ஏன்னா அதிமுக விஜய் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை கடைசி வரைக்கும் முற்று பெறாமையே போயிடுச்சு. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வரேன், நீ 117 நான் 117 அந்த நம்பர்லயே நின்ட்டார். நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் அப்படின்ற ஒப்பந்தத்தில் அடிப்படையில் கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தார். ஸோ இது அதிமுகவுக்கு ஏற்புடையது கிடையாது. இவ்வளோ விவரமா ஆதவாஜினா பேசுறதுக்கும் தெரியாது, அங்க இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளருக்கும் தெரியாது, புசி ஆனந்துக்கும் தெரியாது. அவங்களுக்கே தெரியாதுன்னா விஜய்க்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்போ யாரோ ஒருத்தர் விஜயுடைய மனசை கலைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசனை பண்ணார். முக்கியமா திமுகவா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டார். ஆனா கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி உருப்படவே இல்லை, பேச்சுவார்த்தை முடியவே இல்லை. திடீர்னு ஒரு 5 நாளைக்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய திருவாயை மலர்ந்தார். எப்படி? அதாவது அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவாவதற்கு ரெடியா இருந்தது. ஆனா நான் தான் விஜய் கிட்ட போய் சொன்னேன், பாருங்க எடப்பாடி பழனிசாமியா லேசல் நினைக்காதீங்க, உங்களை வச்சு ஆட்சிக்கு 5000 கோடியை சுரட்டலான்னு பார்த்தாரு. அன்னைக்கு சசிகலா முதலமைச்சர் ஆகிட்டு போனாங்க, 5000 கோடியை சுரட்டினாரு. இப்போ நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா இன்னும் 5000 கோடியை சுருட்டுவார். அதனால தயவு செய்து கூட்டணிக்கு போகாதீங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சொல்ற மாதிரி நடந்து கொள்ள மாட்டாரு. முதல் 2.5 வருஷம் அவரு தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. கேட்டா அதிமுக 32 வருஷங்கள் ஆண்டு இருக்கிறது, அடுத்தது ஆட்சி நாங்க பிடிக்கின்ற வலிமையான கட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் அதெல்லாம் நீங்க அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்பாக. ஆனால் நீங்க அரசியல் களத்துக்கு வந்ததிலிருந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் அவன் நம்பிக்கையுடன் இருக்கிறாங்க. நாம வெற்றி பெறுமா வெற்றி பெற மாட்டோமா, இந்த தேர்தலில் செலவு பண்ணணுமா பண்ணக்கூடாது என்ற அச்சத்தில் இருக்கிறாங்க. அதனால இப்ப மட்டும் நீங்க நம்பிக்கையை விதைத்தீர்கள் என்றால் அதிமுக இருக்கின்ற பெரும் தலைகள் அத்தனையும் நம்ம பக்கம் வந்துருவாங்க. அவங்கள வேட்பாளராக நிறுத்தலாம், நாமளே ஆட்சியை பிடிக்கலாம். எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கைகூலியா இருந்த செங்கோட்டையன் விஜயுடைய மனசை கரைச்சிட்டாராம். அதை செங்கோட்டையனே பாத்தீங்கன்னா தெளிவா பேசினார் ஒரு 5 நாளைக்கு முன்பாக. அப்புறம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர கோபம் வந்தது. அது மட்டும் இல்ல, கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, கட்சி விட்டு அம்மா நீக்கினாங்க தெரியுமா, நான் தான் கட்சியில் சேர்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார். ஸோ மொத்தத்தில்
அதிமுக விட்டு வெளியே போயிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாதவர், யாரையும் அரவணைக்காதவர், சர்வாதிகாரத்தனமா இருக்காரு. அப்படி வச்சுட்டு போனா குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாக வச்சுட்டு போவார். ஆனா அதை விட்டுவிட்டு கூட்டணியை உடைச்சது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை கொலைகாரன்னு சொன்னா உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் பெரிய ஆளுமை என்றெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னடா பெரிய ஆளுமை? கோபிசெட்டிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட 57 ஆண்டு காலமாக அரசியல் செஞ்சுட்டு இருக்குதா சொல்றாரு. ஆனால் அந்த 57 ஆண்டு காலத்துல என்னைக்காவது ஒட்டுமொத்தமாக ஈரோடு மாவட்டத்தை வெற்றி பெற்று இதுதான் அதிமுக கோட்டை என்று நிரூபிச்சிருக்கிறாரா? அப்புறம் என்ன பெரிய ஆளுமை? அவரை தாண்டி வேற யாரும் வெற்றி பெற மாட்டாங்க, வெற்றி பெறவும் விட மாட்டாரு. ஏன்னா அந்த ஆளு ஏகப்பட்ட பணத்தை வச்சிருப்பான், எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் வெள்ளையஞ்சல்லையுமா சட்டை போட்டுக்குவான், ஆனா அடுத்தவன் வெள்ளையஞ்சல்லையுமா சட்டை போட்டுக்கனா ஒத்துக்காது, கோவப்படுவான். அந்த ஆளு தன்னை மீறி யாரு முன்னேறினாலும் சரி கட்சியில் வச்சுக்க மாட்டான், தூக்கி அடிச்சிடுவான். ஸோ தன்னுடைய ஜூனியர்களாக இருக்கிறவங்க பொருளாதாரத்திலும் செங்கோட்டையினை கீழே தான் இருக்கணும், புகழிலையும் தனக்கு கீழே தான் இருக்கணும், வெற்றி வாய்ப்பிலையும் கீழே தான் இருக்கணும், கட்சி பதவியிலையும் கீழே தான் இருக்கணும். ஆனால் அவரை தாண்டி யார் வளர்ந்தாலும் சரி தட்டி விட்டுருவாரு. என் மாவட்டத்தை போய் பாருங்க, அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர் சிறப்பாக செயல்பட்டும், மாவட்ட செயலாளர் சிறப்பாக செயல்பட்டும். என்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையை தான் பார்ப்பேன். ஆனால் என் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. நாளைக்கு வேண்டுமானாலும் என்னை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நான் கிளை செயலாளர்லேருந்து மேலே வந்தவன். எனக்கு யார் எப்போ சந்திக்கணும் என்ற ஆசை தோணுதோ அப்போ சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொதுச் செயலாளர். என்னை கட்சிக்காரங்க சந்திக்கணுமா இல்லையா? ஈரோடு மாவட்டத்தில் யாரையும் சந்திக்க விடவே மாட்டார். ஒரு மாவட்ட செயலர் சந்திக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒன்றிய செயலாளர் என்னை சந்திக்க விட மாட்டார். நான் போய் சொல்லிக்கிறேன், அண்ணங்கிட்ட என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே தடுத்து நிறுத்துவார். வயசாகி போச்சே கண்டி பேராசை அவருக்கு விடலை. ரெண்டாவது, அவர் வீட்டுக்கு போனால் ஒரு டீ கொடுப்பார். ஆனால் அந்த டீலேயே பேதம் இருக்கும். பணக்காரனுக்கு ஒரு டீ இருக்கும், ஏழைக்கு ஒரு டீ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செங்கோட்டையனுடைய எல்லா விவரத்தையும் புட்டு வச்சுட்டாரு. அவர் மாபெரும் வெற்றியாளர்லாம் கிடையாது. அந்த ஊரில் இருக்கின்ற சேர்மனை கூட வெற்றி பெற வைக்க மாட்டார். நாங்கள் தான் காசு கொடுத்து வெற்றி பெற வைக்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு சுயநலவாதியாக இருப்பார். அதனால் டிவிகே காரங்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் இருப்பதனால ஈரோடு மாவட்டம் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கோட்டையாக மாறிவிடும் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா அது பெருத்த ஏமாற்றமாகும். அந்தாலே வெற்றி பெறுவானா என்பது சந்தேகம்தான். ஒவ்வொரு முறையும் கட்சியில் உடனடியாக அம்மா பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். வயசில் மூத்தவர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புவாங்க. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் அவருக்காக வேலை பார்த்து வெற்றி பெற செய்வோம் வைப்போம். அதனால் அந்தாலே வெற்றி பெற மாட்டார். அதிமுக ஈரோடு கோட்டையாக இருக்கின்ற தருணத்திலே இப்போ எப்படி வெற்றி பெற போகிறான்னு தெரியல. அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதா அரசியல் ரீதியாக எதிர்க்கட்டும், இல்லைன்னு வச்சுக்கலாம் வச்சு செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, அதிமுகவிலே ஏன் அரசியல் களத்திலே முதன்முறையாக கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் கட்சி தலைவர்கிட்ட போயிட்டு அம்மா எங்கள் ஆள் என்ன பண்ணிட்டார்ப்பான்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரீதியில் புகார் அளித்தாங்க. அப்போ ஜெயலலிதா சொன்னாங்களா, பத்தியாப்பா இது வரைக்கும் என்னுடைய அரசியல் வரலாற்றில் கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் இப்படி கம்ப்ளைண்ட் யாரும் சொன்னதே இல்லைப்பா. அப்பா தப்பு பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அப்பாவை கட்சி விட்டு நீக்கிட்டு புள்ள கூட பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் இருந்திருக்கிறான். ஆனால் பெத்த பொண்டாட்டியை தவிக்க விட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கான் பாருப்பா, அந்த ஆள் கட்சியில் இருந்துட்டு போட்டான், பதவியெல்லாம் பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அந்த விஷயத்தை சொல்லி கட்சி பதவியை பிடிங்கிருக்காங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையனுக்கு ஜூனியர், நல்ல நண்பர். பல விஷயங்களில் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு உதவி இருக்கின்றார். இது நான் சொல்லலை, எடப்பாடியே சொல்லியிருக்கிறார். அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிமுகவில் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கின்றார். அம்மா பதவியை பிடுங்கிட்டு அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் எந்தவித பதவியும் கட்சியிலும் தரல, அமைச்சரவையிலும் தரல. நான் போன முதலமைச்சரா என்னை பார்த்து அழுதாரு. அப்படி அழுகின்ற பொழுது என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நீ ஏன் அமைச்சர் பதவி தரலனா வேற யார் எனக்கு தருவாங்க, என்னை கைவிட்டுறாதே அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புனாரு. அதுக்கப்புறம் தான் அமைச்சர் பதவியை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஜம்பாரிச்சாரு, அதுக்கு முன்னாடியும் ஜம்பாரிச்சாரு. என்னவோ ஏழைகளின் பங்காளன் மாதிரி, என்னவோ நான் மட்டும்தான் ஊழல் பண்ணுறது மாதிரி பேசுகிறாரு. நான் 5000 கோடி சம்பாரிச்சது இவர் பார்த்தாரா? ஆனால் அவருக்கு இருக்கின்ற காலேஜையும் அவருக்கு இருக்கின்ற பல்கலைக்கழகமும் அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அறுவடை செஞ்சாரா இல்லை 24 மணி நேரம் விவசாயம் பார்த்துருக்காருங்களா? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பேசிட்டாரு. இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் இவையெல்லாம் வெளிவந்தது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும்
நம்முடைய செங்கோட்டையனால் திருப்பி பதில் சொல்ல முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தில் இருக்கார், அதனால உளறிட்டு போயிருக்காரு, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு அன்றி, ஆமா எடப்பாடி பழனிசாமி சொன்னதெல்லாம் பொய் தாங்க, அவரை பத்தியான ரகசியங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா, எடுத்து விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியே தரம் தாழ்ந்தவர், அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் எதிர்பார்க்க முடியும். சரி, என்னதான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பிடிங்கிட்டாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கினாங்க 2009? நான் தானே பேசி அவரை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு விளக்கம் அளிப்பார் என்று நினைக்கிறேன். ஸோ செங்கோட்டையன் பெரிய ஆளுமை என்று தமிழக வெற்றி கழகத்தில் நினைச்சிருந்தாங்கன்னா அவன் ஒரு டம்மி பிசி என்பதையும், அவன் எவ்வளவு சுயநலவாதி என்பதையும், எவ்வளவு பணத்தாசை பிடிச்சவன் என்பதையும், யாரையும் முன்னேற விட மாட்டான் என்பதையும், நல்ல உடை கூட போடக்கூடாது அவன் முன்னாடி அப்படின்றதையும், சுயநல பேர் வழியும் தம்பட்டு மடிப்பதில் பயங்கரமான ஆள் என்பதையும் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பேசவும் முடியாது, பேசினா அடுத்தடுத்த அதிரடிகள் வெளியே வரும். ஏன்னா பல சித்து வேலைகளை காட்டியிருக்கார் செங்கோட்டையன், அவற்றையெல்லாம் முதலமைச்சர் இருக்கின்ற போது எடுத்து வச்சிருக்காராம். அதுக்கு முன்பாக செங்கோட்டையன் நண்பனாக இருந்தார் இல்லையா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி, அப்பவே ஏகப்பட்ட ஆதாரத்தையும் எடுத்து வச்சிருக்காராம். அதனால மொத்தத்தையும் டிவியில் கொடுத்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாரு. இது செங்கோட்டையனுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செங்கோட்டையனுக்கு விஜய் அவர்கள் முழுசாக ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. செங்கோட்டையனால விஜயை பார்க்கவே முடியாது. பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் செங்கோட்டையன் விஜயை பார்க்கவே முடியும். ஆலோசனை கூட்டத்தில் கூட செங்கோட்டையனுக்கு பெருசாக மதிப்பு மரியாதைலாம் கிடையாது. அதிமுகலேருந்து வந்திருக்கின்றவர் அனுபவசாலி, சீனியர் என்ற அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. விஜயை பார்க்கறதுக்கு பல நாள் போய் அவர் வீட்டில் காத்திருக்கார் வாசற்படியில். அப்போ கூட செங்கோட்டையனை விஜய் அவர்கள் பார்த்ததே கிடையாது. மனம் நொந்து போய் இருக்கின்றார். சேர்க்கும் போது என்ன மாதிரி வார்த்தைகளை விஜய் அவர்கள் உதித்தாரோ அந்த வார்த்தைப்படி அவர் நடந்து கொள்ளவே இல்லை. அதனால தேர்தல் மட்டும் இன்னும் ஒரே ஒரு மாதம் தள்ளி போயிருந்தா செங்கோட்டையன் கட்சி விட்டே வெளியே வந்திருப்பாராம். எந்தவித மதிப்பும் இல்லை, எந்தவித மரியாதையும் இல்லை. ரெண்டாவது முக்கியமாக விஜய்க்கு அரசியல் ஆர்வமே இல்லை. நம்ம செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாருங்க. யாரு நிர்பந்தித்தாங்கன்னு தெரியல. அவங்க அப்பாவா, இல்ல ரசிகர்களா, இல்ல திரிஷா சொன்னாங்க பாருங்க ஒரு காலத்துல, நான் முதலமைச்சர் ஆக போறேங்க, என்னங்க சிரிக்கிறீங்க, உண்மையா தாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஸோ அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் நீ கட்சி தொடங்கிடு சாமி, ஒரு தேர்தலை சந்திச்சிரு சாமி, அதற்கு பிறகு கட்சியை வலு சேர்ப்பதற்காக திரிஷாவை கட்சியில சேர்க்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் கட்சியை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நீ போய் ஜாலியாக நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆர்வம் இல்லாம இருக்கின்ற செல்வாக்கை சரியா பயன்படுத்தாம வீணா காலத்தை கழிக்கின்றார். ஸோ அவரை நம்மனா வீணா ஆயிடுவோம். அதனால யாருமே சரி தவேகா பக்கம் வந்துடாதீங்க, நான் போய் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க எதுவும் தப்பும் பண்ணாதீங்க, நான் விரைவில் அந்த கட்சி விட்டு வெளிவர போறேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்திருக்கிறாருப்பா. இப்போ எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் செங்கோட்டையன். ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் பேட்டி அளித்து ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் ஒரு வாரம் சமூக வலைதளத்தில் செம்மையா வைரல் ஆகிட்டு இருக்குது. பல பேர் அதிமுகவில் இருந்து தவேகாவுக்கு போறதா இருந்தது. ஆனால் அவங்களையெல்லாம் வராதிங்க, அதாவது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிட்டு இருக்காங்க, இனி எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, வேண்டுமானால் வாங்க, ஆனால் அதிமுகவில் இருக்கிறோம், எங்களுக்கு சீட்டு கிடைக்காத போல் இருக்குது, அது மட்டும் இல்லை எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா என்னன்னு தெரியல, எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதிமுகவிலேருந்து வந்தீங்கன்னா வேணாம். ஏன்னா அங்கேயே பரவாயில்ல, எல்லாம் பழக்கமானவங்க, அதிமுக ஆட்சிக்கு வரலாம் கூட எதிர்கட்சி வரிசையில் உட்காரும். அதனால அடுத்தது அதிமுக ஆட்சிக்கு வரும் என்பதனால திமுக காரன் கண்டிப்பா ஏதாவது 1-2 வேலை செய்யறதுக்காவது கொடுப்பான். அது மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் நடந்தா அங்க நம்ம சேர்மனாவது ஆகலாம், இல்ல பேரூராட்சி தலைவராவது ஆகலாம். ஆனா விஜய் கிட்ட வந்தீங்கன்னா எதுக்குமே லாகில்ல. அங்க கண்டுக்கலன்னு இங்க வந்தீங்கன்னா விஜய் உங்களை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கட்சியும் கண்டுக்கல. அதனால தேவையில்லை என்று சொல்லிட்டு அதிமுக வருகின்றவங்களையும் தடுத்து இருக்கின்றார் செங்கோட்டையன், திமுக வந்திருக்கிறவங்களையும் தடுத்து இருக்கின்றார் செங்கோட்டையன். எப்படி தெரியும்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையன் கிட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்க வந்துருங்கண்ணே, ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது, தேர்தல் முடிஞ்சிட்டு வந்துடுறேன், நான் கண்டிப்பா எங்க விஜய் கட்சியில இல்லவே இல்லை, நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதாக தெரிகிறது. மன புழுக்கத்துடன் இருக்கின்றார். ஒரு மதிப்பு மரியாதை ஒண்ணுமே கிடையாது, நான் வந்துடுறேன், சும்மா தேர்தலுக்காக நான் நின்றுருக்கேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம், நான் வெளியேறேன் அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் சொன்னதாக தெரிகிறதுங்க. இத்தனையும் பேசின எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு செங்கோட்டையன் இதுவரைக்கும் பதில் அளிக்கவே இல்லை.
எம்ஆர் விஜயபாஸ்கரும் செங்கோட்டையனும் ரொம்ப நல்ல நண்பர்கள், மனம் விட்டு பேசக்கூடியவங்க. அவர் சீனியரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் ரொம்ப ஜூனியரு. ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு காரணமாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானதாக இருக்கும். திமுகவுடைய கைகூலின்னு சொல்கிறாரப்பா நம்முடைய செங்கோட்டையனை. விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் ஏங்க திமுக சப்போர்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நேற்று செங்கோட்டையன் அவர்களே வந்து நான் திமுகவுடன் தொடர்பில் தான் இருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படையாக பேசியிருக்கிறாருங்க. எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் முத்துசாமி அவர்களை திமுகவுக்கு அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் நேற்று கூட பேசினேன். அதுக்கு முத்துசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். பாருங்க, ஒரு கட்சியிலேருந்து நம்ம இன்னொரு கட்சிக்கு போயிருக்கோம். ஆனால் நாம் இருந்த கட்சியில் கிடைக்கின்ற மதிப்பு மாதிரியே வந்து அடுத்த கட்சியிலும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு என்ன குறைச்சல், நான் அமைச்சர் பதவியில் தான் இருக்கிறேன். 2 அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்குறாங்கோ. 2 துறையிலும் சிறப்பாக செயல்பட்டுருக்கேன். நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி மனப்புழுக்கத்தில் நான் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து நேற்று நம்ம முத்துசாமி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்கிட்ட பேசுனதாக செங்கோட்டையனே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியளித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அதிமுகவிலிருந்து ஏகப்பட்ட பேர் திமுக போயிருக்காங்க. அத்தனை பேருடன் நான் தொடர்பில் தான் இருக்கேன். அத்தனை பேரிடம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் அங்கே இருக்கிறவங்க யாரும் மனப்புழக்கத்தில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி நான் அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் திமுகவுக்கு போனவங்களை எல்லாரையும் கேட்டேன், நானும் அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொன்னது என்ன தெரியுமா, நாங்கள் ஏன் வெளியே வந்தோம், எல்லாம் எடப்பாடி பழனிசாமியில தான் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருப்பார். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்ச உடனே தவேக்காலாம் செட் ஆகுது, திமுக தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவுடைய தாய் கழகத்துக்கு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு பேட்டியளிக்க போகிறார். அதனால தான் எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் விஜய் கட்சி விட்டு வெளியே இருக்கின்றார். தேர்தல் முடிந்த பிறகு திமுகவில் இருக்கிறவங்க கிட்ட நெருக்கமான தொடர்பு இருக்கின்றார். நாம சொல்லலை, அவரே நேற்று பேட்டியளித்திருக்கின்றார். நீங்களும் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்க கருத்தை சொல்லுங்க. யார் நம்பிக்கைக்குரியவர்கள், எடப்பாடி பழனிசாமியா இல்லை செங்கோட்டையனா? யார் சொல்றது உண்மையா இருக்கு? நன்றி.